வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ். இந்த எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுக என்ன பிரச்சனை நிலவிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஓபிஎஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கட்சியில் இணையன்ற மாதிரி தொடர்ந்து ஒரு நெருக்கடி கொடுத்துட்ருக்க ஒரு சூழ்நிலை. எடப்பாடி பழனிசாமி சம்மதம் இன்னும் வரைக்கும் தெரிவிக்கவே இல்லை. இதுக்கு முக்கியமான ரீசனே ஒரு சில ரீசன் தான் சொல்கிறாங்க. ஓபிஎஸ் வந்தார்னா கட்சியை கைப்பற்ற பார்ப்பார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் முதல்வர் இருந்தவர் அதிமுகவில். இன்னொரு பிம்பம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு இருக்குது. அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவர். ஸோ அம்மா இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாரை எந்த சீனியர் வேணால் முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாம். ஏன் செங்கோட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் யார் வேணால் ஆக்கியிருக்கலாம். ஆனால் ஓபிஎஸ்ஸை நம்பி தான் அம்மா முதலமைச்சர் பதவி தந்தாங்க. அப்போ அம்மாவின் அடையாளம்ன்ற மாதிரி அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டுன்ற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படுது. அப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட தானே மெஜாரிட்டி இருக்குன்னு கேட்பீங்க. ஆமாம், உண்மையான மெஜாரிட்டி இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட தான் இருக்குது, ஓபிஎஸ்கிட்ட இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமியோட சொந்த பலம் கிடையாது, சின்னம். எடப்பாடி பழனிசாமிகிட்ட இன்றைக்கு சின்னம் இல்லைன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. சசிகலா ஓபிஎஸ் பின்னாடி தான் போவாங்க, இல்லைன்னா மாற்று கட்சிக்கு போக தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூழ்நிலை. எடப்பாடி பழனிசாமி 2024-26 கூட்டணி கிடையாது சொல்லி ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு பொருந்தாது. அரசியல்ன்றது எப்போனா மாறும். அரசியல்ன்றது பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு நாளைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு நாளைக்கு எதிர்க்கிற மாதிரி இருக்கும் ஒரு கட்சியை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இன்றைக்கி நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னோம், அதனால் வைக்காம தான் இருப்போன்ற மாதிரி கற்பூரம் வச்சு அடித்து சத்தியம்லாம் சொல்லவே முடியாது. ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் நான் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வாஜ்பாய் அரசு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு மிகப்பெரிய லெவலில் அந்த விஷயம்லாம் தெரியும். அப்படி இருந்தும் 2021 சட்டமன்ற தேர்தலெலாம் அதிமுக கூட்டணி வச்சாங்க. அப்போ அம்மா வழியில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு தெரியலையா? இல்லை 16 இப்போ அம்மா மறைவுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி ரொம்ப நெருக்கமாக தான் இருந்துச்சு. அப்போ நெருக்கமாக இருக்கக்கூடாதுன்னு தெரியலையா? ஸோ அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. கட்சி பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் மாறும். கட்சி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இப்போ ஜெயலலிதா அந்த காலகட்டம் வேறு, எடப்பாடி பழனிசாமி இருந்த காலகட்டம் வேறு, நாளைக்கு ஒருவர் அதிமுகவில் அவர் இருக்க காலகட்டம் வேறு. அப்படி காலகட்டங்கள் மாற மாற பார்த்திங்கன்னா கட்சியோட சூழ்நிலை மாறும், கட்சியோட தன்மையும் மாறும். கட்சியில் பார்த்திங்கன்னா யார் ஆள்றதுன்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. ஜெயலலிதா எம்ஜிஆர் புகைப்படம்னா பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா மறைவுக்கு அப்புறம் ஜெயலலிதா புகைப்படத்தை தான் எல்லாருமே ஜெயலலிதா தலைமையினால ஜெயலலிதா புகைப்படம் தான் வச்சுட்டாங்க. இப்போ ஜெயலலிதா அவங்க படமே பார்த்திங்கன்னா யாருமே வச்ச மாதிரியே தெரியல, சீனியர்கள் மட்டும்தான் வச்சுருக்காங்க. தொண்டர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தொண்டர்கள் சரி, நிர்வாகிகள் நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஜெயலலிதா அவங்க வேற, எடப்பாடி பழனிசாமி வேற. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா நிரந்தர பொதுச்செயலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் 2 பேரும் சேர்ந்து தான் ஜெயலலிதாவை உட்கார வச்சுருந்தாங்க. அதனால தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியெல்லாம் உருவாச்சு. 2026 வரைக்கும் இந்த நிலைவில் இருக்கும் போதே அது ஓபிஎஸ் சொல்லிட்டே இருக்காரு. 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பதவி காலம் இருக்குது, ஏனே நீக்கினது தப்புன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பட்டு அப்படியே இழுத்துட்டே போட்டுச்சா 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டிமிக்கை கொடுக்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் இப்போ சின்னம் கிடைக்குமா கிடைக்காதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ முடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதான் சொல்கிறாங்க. முடங்குச்சுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வர ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே கட்சியை மிகப்பெரிய அதில் பாலாத்துக்கு போயிடுச்சு, மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி. ஏன்னா ஈரோடு இடைத்தேர்தலில் இதுக்கு முன்னாடி முதல் 2021 சட்டமன்ற தேர்தலில் அந்த தொகுதியில் நடக்கும்போது பெரிய லெவலில் வாக்கு வித்தியாசம் இல்லை, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா டீசெண்டாக தான் வாங்கியிருந்தாங்க. EVKS இளங்கோன்னு பார்த்தீங்கன்னா போட்டியிடும் போது மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் அதிமுக பார்த்தீங்கன்னா தோல்வி அடையுது. அப்போ இப்போ திருப்பி நடக்கும்போது அதோட மோசமான தோல்வி தான் அடைய வாய்ப்பு இருக்குது. வெளிப்படையாக சொன்னோம்னா டெபாசிட் கிடைக்குமா கிடைக்கான்ற ஒரு கேள்வி அவங்கக்குள்ளேயே இருக்குது. அதனால தான் ஒரு தயக்கம் இருக்காத சொல்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் அண்ணாமலை, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியான சொல்லலாம் அமமுகவும் கொடுத்துட்ருக்கு. ஆனால் திமுக இப்போ வலிமையாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் இல்லை. பட் தோற்கடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் தான் நடக்க வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அமமுக, பாஜக, பாமக, தேமுதிக, அதிமுக எல்லாருமே இணைஞ்சால் திமுக தோற்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ திமுகவோட ஆலோசனையாளராக பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் இருந்தார் 2021 சட்டமன்ற தேர்தலில். இப்போ பிரசாந்த் கிஷோரோட சீடர் பார்த்தீங்கன்னா ராபின்சன்றவர், அவர் தான் ஷோர்ட் டைம் கன்சல்டன்சி நடத்திட்டு வர்றாரு.
ஸோ அவரோட அசிஸ்டண்ட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அணுகுனோம்னா நம்ம வந்து ஜெயிச்சிடலாம்ன்ற ஒரு நம்பிக்கையில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மகன் மூவ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டு சைன் ஆயிடுச்சு. சைன் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க, ஒரு 10 மணிக்கு வர சொல்கிறாங்க. பட் ராபின்சன் வரவே இல்லை. என்ன ஃபோன் பண்ணும்போது தட்டி தூக்கிட்டாங்க திமுக. சபரீஷன் பார்த்திங்கன்னா நம்ம தெரியும் ஸ்டாலின் ஒரு மருமகன் பார்த்திங்கன்னா ஷோர்ட் டைம் கன்சல்டன்சி எங்களுக்கு வேலை பார்க்க போகுது ஆலோசனையாளர்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அங்கே டீலிங் முடிஞ்சிருச்சு. இது முக்கியமான காரணம் இந்த டீல் எதுக்கு முடிச்சார்னா பிரசாந்த் கிஷோர் பார்த்திங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் வியூகோல் மகிழ்ச்சி கொடுத்துருக்காரு திமுகக்கு. அப்போ ராபின்சனும் அப்போ அங்கே இருந்திருக்காரு, அவரோட சீடர்ன்றப்போ திமுகவோட வீக்னஸ்லாம் தெரிஞ்சிடும். அப்போ திமுக ஆலோசனை சொல்ல நபர் அதிமுக போனால் அது பிரச்சனை ஆயிரும்னு சொல்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா சபரீசன் இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி லாக் பண்ணியிருந்தார். இன்னொரு அதிர்ச்சி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சிக்கு ஆலோசனை சொன்னவங்க ஆப்போசிட் சைடு போகும்போது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். அது நம்ம ரகசியங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு நம்பருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ திமுக ரகசியத்தை பார்த்திங்கன்னா இப்போ தெரியும் போது வந்து அதிமுக பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சவங்க திமுக தடுத்துட்டாங்க. அதாவது ராபின்சனை பார்த்திங்கன்னா மீட் எடுத்துட்டாங்க. ஆனால் சுனில்ன்றவர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருந்தவர். சுனில்ன்றவர் அவர் காங்கிரஸ் பிரமுகராக இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா இப்போ திமுகவில் இருக்க உதயநிதி ஸ்டாலின் பக்கம் போயிட்டாங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின்ட்ட சுனில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா சபரீசன் அவருமே ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காரு, அவருமே ஆலோசனை சொல்கிறாரு. அது மட்டும் ராபின்சன் இப்போ இவ்வளோ ஆலோசனை சொல்லும்போது அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதிமுகன்ற கட்சி மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க கட்சியாக இருந்துச்சு. இப்போ ஒரு செயலிழந்த கட்சியாக தான் பார்க்குறாங்க எல்லாருமே. ஏன்னா இப்போ விஜய் கட்சி கூட பார்த்திங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமின்றவர் பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை சொல்லிட்டுருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா பாமகக்கு ஏற்கனவே வந்து ஆலோசனை சொல்லியிருக்கார். இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா இப்போ பெரிய லெவலில் வந்து கட்சிகள் வந்து ஆலோசனையாளர்கள் நம்பி தான் இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா இவங்க ஆலோசனை சொல்கிறாங்கல்ல, இவங்க யாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா மித்த மாநிலத்தை சேர்ந்தவங்க தான். தமிழ்நாட்டில் ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல்வாதியை பார்த்திங்கன்னா ஆலோசனையாளரை வந்து யாருமே தேர்ந்தெடுக்கலை. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன சொல்கிறாங்க, தேர்ந்தெடுத்தா ஜெயிக்கலாம், பட் வந்து ஆலோசனை சொல்கிறவர் பார்த்திங்கன்னா விட்டமின் சி பார்த்து நிறைய பேர் மயங்கிடுறாங்க. அதனால தான் வந்து பெரிய லெவலில் ஆலோசனையில் வந்து மூத்த நிர்வாகிகள், அதாவது அதிமுகவில் சீனியர் பழுத்த அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கலை. அப்படி பழுத்த அரசியல்வாதி ஒரு கட்சிக்கு உண்மையாக இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து ஆலோசனை சொன்னால் மிகப்பெரிய வெற்றி பெற முடியும். ஆனால் வந்து இங்கே யாருமே அந்த மாதிரி இல்லை கட்சி ரீதியாக. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா மித்த மாநிலத்துலேருந்து பார்த்திங்கன்னா களமிறக்கி விடுறாங்க அப்படின்ற மாதிரி பேச்சு இன்றைக்கும் அடிபட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த ஆலோசனையாளர் இருந்தால் தான் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கன்சல்டன்சி நம்பி இருக்காங்க. ஸோ ஜெயலலிதா இருந்த காலகட்டம், இப்போ கருணாநிதி அவர் இருந்த காலகட்டம்லாம் அப்படி கிடையாது. கட்சி ரீதியாக பார்த்திங்கன்னா சீனியர்கள் ஆலோசனை சொல்லுவாங்க, அவ்வளோதான். கட்சி நம்ம வந்து லைம்லைட்டில் இறங்கியிருக்கோம், இவ்வளோ வருஷம் அரசியல் அனுபவம், அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா பயணிக்கும் தவிர ஒரு கன்சல்டன்சியை நம்பி பயணித்தா அது எந்த அளவுக்கு வந்து கை கொடுக்கும் தெரியல. அதுவும் சார்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா 500 கோடி 600 கோடின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா நீங்கள் நினச்சி பாருங்கள், கன்சல்டன்சி மூலமாக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி பெற முடியும்னா பிரசாந்த் கிஷோர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அவர் எவ்வளோ வாக்கு வாங்கினான்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள், வெறும் 3000 வாக்கு தான். ஏன் அவருக்கு தான் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஆலோசனை சொல்ல தெரியுமே, அவர் தான் பல யுக்திகளை கையாளுவார். அவரே வந்து அவருக்கு வந்து பார்த்துக்கலாமே, அவரை ஜெயிக்க வைக்கலாமே, நினச்சா அவரை வந்து கன்சல்டிங்கில் பெரிய அண்ணா அவரே பிரதமருக்கு நிற்கலாமே. ஸோ உண்மையில் அப்படி கிடையாது. ஆலோசனை சொல்கிறேன்னா நம்மளை வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுதலுக்காண்டி பண்ணுற விஷயம். உண்மையிலே பார்த்திங்கன்னா மக்கள் தான் வந்து முடிவு எடுக்கணும். இந்த கன்சல்டன்சியெல்லாம் நம்பி பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதிகபட்சம் அந்த கன்சல்டன்சி என்ன பண்ணுவாங்க, நடங்க ரோடோடு நடங்க, அது நம்ம பண்ணாலே போதும். நம்ம வந்து நார்மலாகவே இந்த கட்சியை வந்து வளர்க்கணும்னா நடந்து தான் பார்த்திங்கன்னா நம்ம கட்சியை வளர்க்கணும். எதாவது சொல்லுவாங்க. அதிகபட்சமாக அந்த கன்சல்டன்சி என்ன பண்ணுவாங்க, சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலுமே அந்த கட்சியை வந்து பிரபலப்படுத்துவாங்க. இது பண்ணோம் அது பண்ணணும்னு எப்போயுமே நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கட்சியை கொண்டு வருவாங்க. அவ்வளோதான் பண்ண முடியும். அதனால் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.